முன்னிக் கடலை சுருக்கி முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்தெம் பிராட்டி மின்னிப் பொலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பீர் சிலம்பி திருப்புருவம் மின்னிப் பொலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பீர் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தெம்மையாளுடையாள் தண்ணீர் பிரிவினா எங்கோமா நண்பர்க்கு என்ன சிலை குலவி நந்தெம்மையாளுடையாள் தண்ணீர் பிரிவினா எங்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம் பாவாய் முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சிவனின் திருவடிகளை வாயார புகழ்ந்து பாடும் பெண்கள் திருவெம்பாவையின் இந்த 16வது பாடலில் தாங்கள் நீராடும் தடாகத்தின் நீர் எப்படி வந்தது என்று சிந்தித்து பேசத் தொடங்குகின்றனர். அது மட்டுமல்லாது நாம் ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் பார்த்தது போன்று பெண்கள் இவ்வாறு பாவை நோன்பு என்றோ தை நீராடல் என்றோ இருப்பதன் நோக்கம் ஒன்று தனிப்பட்ட வகையில் நல்ல கணவர்களை அடைவதற்காக, மற்றொன்று இந்த உலக நன்மைக்கு வேண்டி மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக. 9வது பாடலில் உன்னடியார் தாழ்பணிவோம் அன்னவரே எம் கணவர் என்று சிவனுக்கு தொண்டு செய்யும் அடியார்களே தங்கள் கணவராய் வரவேண்டும் என விண்ணப்பித்தனர். இந்த பாடலில் உலக நன்மைக்காக மழையின் அருள் வேண்டி நிற்கின்றனர். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி. அதாவது இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒலியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல் வானவில் தோன்றி முளைக்கிறது. நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக என்று தோழியர் பாடுகின்றனர். திருக்குறளில் வான் சிறப்பு அதிகாரம் மழையின் சிறப்பை சொல்வதாக உள்ளது. அதற்கு உரை எழுதின பரிமேலழகர், கடவுளோட படைப்பால் இந்த உலகம் வந்தது. இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான அறம் பொருள் இன்பங்கள் சிறப்பாய் நடக்க காரணமாய் விளங்குவது மழையே. அதனால்தான் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த 2வது அதிகாரமாய் வான் சிறப்பை வள்ளுவர் நமக்கு தந்துள்ளார் என்றார். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரற்பாற்று. அதாவது அமிழ்தத்தை உண்பவர் எப்படி சாவாது நிலை பெறுகின்றனரோ அதுபோல் மழை பெய்து உலகை நிலைபெறச் செய்வதால் வானை அமிழ்தம் என்று உணர வேண்டும் என்று சொல்கிறார். மழை எப்படி உலகை நிலைபெற செய்கிறதுங்கிறதுக்கு தைத்திரிய உபநிஷதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஆத்மாவாக உள்ள பரம்பொருளிடமிருந்து ஆகாசம் தோன்றியது, ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர் இப்படி தோன்றின.
நீரிலிருந்து பூமி தோன்றியது, பூமியிலிருந்து தாவரங்கள் தோன்றின, தாவரத்திலிருந்து உணவு தோன்றியது, உணவிலிருந்து பூமியை சார்ந்த உயிரினங்கள் அனைத்தும் தோன்றின, உயிரினங்கள் அனைத்தும் உணவினால் உண்டாகி அந்த உணவினால் தான் வாழ்கின்றன. அடிப்படை நீர்தான், அதாவது மழைதான். சூரியனால கடல் நீர் உறிஞ்சப்பட்டு அங்கிருந்து சந்திரனில் உட்புகுந்து காற்றின் உதவியோடு மேகமாகி திரண்டு சூழ்ந்த கருமேகங்களிலிருந்து துளியும் வீணாக்கப்படாமல் மழை பொழிகிறதுன்னு லிங்க புராணத்திலையும் வாயு புராணத்திலையும் பார்க்குறோம். நாம் சயின்ஸ்லேயும் ஸ்கூல் டேஸ்லேயே எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன் அண்ட் அகெயின் எவாப்ரேஷன் வாட்டர் சைக்கிள், அதாவது நீரின் சுழற்சி பற்றி படிச்சிருக்கோம். எத்தனை பெரிய கடல் இருந்தாலும் அது ஆவியாகி காற்றினால் மேலே சென்று மேகங்கள் திரண்டு மழை பொழிஞ்சாதான் நமக்கு குடிக்க தண்ணியும் சாப்பிட உணவும் கிடைக்கும். அந்த மழை இல்லைன்னா பசியும் பஞ்சமும் தான் உலகத்தை வருத்தும். மேகம் உருவாவது சூரியன் கடல் நீரை குடிப்பதால் தான், அதனால தான் மழையும் உருவாகிறது என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்தியுள்ளார். காணும் காட்சிகள் யாவுமே சிவசக்தியாய் தோன்றும் இந்த பெண்களுக்கு கருத்த மேகங்களும் மின்னலும் இடியும் வானவில்லும் உமையவளையே நினைவுபடுத்துகின்றன. இன்றைக்கும் தன்னை ஆட்கொண்டிருக்கும் சிவபெருமானை விட்டு எப்போதும் பிரியாமல் அவருடனேயே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகை சிவபெருமானை வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு சுவாமி அருள் செய்வதற்கு முன்பாகவே தானே வந்து கருணை மழையை பொழியக்கூடியவள். இன்னொருளை சுரக்கும் அருட்பெரும் தெய்வமாக விளங்கும் அம்பிகையின் கருணையைப் போல் மழையே நீ பெய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றனர். இந்த பாடலில் அம்பிகையின் கருணை எப்படிப்பட்டது என்பதை மாணிக்கவாசகர் விளக்கியுள்ளார். உலகிற்கே தாயாக விளங்கக்கூடியவள் சக்தி. ஒரு தாய் தந்தைக்கு முன் வந்து பிள்ளைகளை அரவணைத்து அருளை வழங்கக்கூடியவள். அதனால் சக்தியின் பெரும் கருணையையே மாணிக்கவாசகர் இதில் போற்றுகிறார். திருப்பூன்கூர் தலத்தில் மழை இல்லாமல் இருந்த பொழுது சுந்தரர் பதிகம்பாடி மழை வந்ததை பார்க்கிறோம். அதே போல திருஞான சம்பந்தரும் திருப்பராய்த்துறையில் மழை வேண்டி பதிகம் பாடினார். இறைவனின் மகத்தான கொடை அந்த மழை என்று உணர்ந்து மாமழை போற்றுவோம். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.